நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 32%, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 18% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஒரு பெஸ்டான மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. எஸ், இந்த வீடியோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் மெத்தடாலஜியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதுக்கு நீங்க சிம்பிளா இந்த வீடியோல சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களாலையும் ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை கான்ஃபிடண்டா செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்ன்றது வந்து நிஃப்டி 500 யூனிவர்ஸ்ல 101 இருந்துட்டு 250 வரைக்கும் உள்ள மார்க்கெட் கேப்ல ஸ்டாக்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த இண்டெக்ஸோட பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 டிஆர்ஐ, இல்லைனா வந்துட்டு பிஎஸ்ஐ மிட் கேப் 150 டிஆர்ஐன்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் பண்றதுக்கு நான் ஸ்டாக் ஸ்கிரீனர் யூஸ் பண்றேன். இதுல மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனா ஈக்விட்டி செக்மெண்ட்ல மிட் கேப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாலே போதும், மிட் கேப்ல இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். டோட்டலா 30 மிட் கேப் ஃபண்ட் ஷோ ஆகுது. பட் நமக்கு தேவை டாப் 5 மிட் கேப் ஃபண்ட் மட்டும்தான். தென் இந்த டாப் 5 ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஃபண்ட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில கீ பேராமீட்டர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃபில்டர்ல போயிட்டு ரிட்டர்ன் கேட்டகரியில் ஆல்ஃபா, சிஏஜிஆர் 3 இயர்ஸ், சிஏஜிஆர் 5 இயர்ஸ், சிஏஜிஆர் 10 இயர்ஸ் அண்ட் முக்கியமாக ப்ரைஸோட கீ பேராமீட்டரான 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிடலாம். தென் ரிஸ்க் கேட்டகரியில் மேக்ஸிமம் ட்ராடவுன் அண்ட் வாலட்டிலிட்டி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் ரேஷியோல முக்கியமாக ஷார்ப் ரேஷியோ நம்ம ஆட் பண்ணிடலாம். தென் ஃபண்ட் ஸ்கீம் இன்ஃபோல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஆட் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், நம்மளோட டோட்டல் ஃபில்டரும் ஃபண்ட்ல ஆட் ஆயிருக்கும். அனலைஸ் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் நம்ம மிட் கேப் ஃபண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ரிசல்ட் கொடுத்தாலே போதும், நம்மளோட ஃபைல் ரெடி. ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணலாம். தென் டெசிமல் பாயிண்ட 2 டிஜிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு. டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம 5 ஸ்டெப் எலிமினேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ண போறோம். எண்ட் ஆஃப் த எலிமினேஷன் ப்ராசஸ்ல நம்ம கையில டாப் 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் இருக்கும். அதுல இருந்துட்டு ஒரு ஃபண்டை எப்படி நம்ம சூஸ் பண்றதை பத்தி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் அனலிட்டிக்ஸ் படி மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ், அதாவது 90% ஆஃப் த வியூவர்ஸ் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் பிலீவ் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் நிறைய வேல்யூபிள் கண்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ப்ராசஸ்ல 3 இயர்ஸ் ஓல்டு ஃபண்டை நம்ம எலிமினேட் பண்ண போறோம். 3 இயர்ஸ் ஓல்டு ஃபண்டை எலிமினேட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன், இது ஒரு நியூ ஃபண்ட் அண்ட் இந்த ஃபண்டுக்கு உண்டான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா நம்மகிட்ட கிடையாது. என்னதான் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நாட் கேரண்டி ஃபார் ஃபியூச்சர்னு சொன்னாலும் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபண்ட் ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு கேட்டா, எஸ், பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா ஃபண்டோட ஏஎம்சி, சிஇஓ யாரு அண்ட் ஃபண்ட் மேனேஜரோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் ஓல்டு ஃபண்டை எலிமினேட் பண்றதுக்கு சிஏஜிஆர் 3 இயர்ஸ் ஃபில்டர்ல போய் 0 வேல்யூ இருக்க ஃபண்டை எலிமினேட் பண்ணாலே போதும், நம்மகிட்ட அந்த 3 இயர்ஸ் ஓல்டு ஃபண்டான மியூச்சுவல் ஃபண்ட் எலிமினேட் ஆயிரும். தென் நம்ம கையில இப்போ 25 மியூச்சுவல் ஃபண்ட் கையில இருக்கு. எலிமினேஷன் ப்ராசஸ் டூல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கீ பேராமீட்டர் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். எஸ், இந்த 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோல் ரிட்டர்னை வச்சுட்டு நம்ம எந்த ஃபண்ட் எல்லாம் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோல் ரிட்டர்ன்ல டாப் 10 கேட்டகரியில் வருதோ அந்த ஃபண்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஃபண்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்றது பாஸ்ட்ல 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு டேட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். தென் அந்த டேட்ல இருந்துட்டு எக்ஸாக்டா 3 இயர்ஸ்ல சேம் டேட்ல ஒரு ஃபண்ட் ஆவரேஜ்ல எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருந்து காட்டுறதுதான் இந்த 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். உதாரணத்துக்கு 2010 ஜனவரி 1ல ஒரு ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா சேம் ஜனவரி 1ல 2013 வரைக்கும் இந்த 3 இயர்ஸ் பீரியட்ல ஆவரேஜ் பண்ணி நம்ம காட்டுற வேல்யூ தான் இந்த 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். இப்படியே ஒரு டேட்ல இருந்துட்டு இன்னொரு டேட், அதாவது 3 இயர்ஸ் கிடைப்பட்ட காலத்தில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணிட்டு நம்மளுக்கு காட்டுற இந்த வேல்யூ தான் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன். நம்ம யூஸ் பண்ற பிரைம் கீ பேராமீட்டர். ஸோ 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல டாப் 10ல வர ஃபண்டை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் ஃபண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு ஃபண்டோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸை இண்டிகேட் பண்றதா இந்த ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ரிட்டர்ன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டால் நம்மளுக்கு ஷார்ப் ரேஷியோ கிடைச்சிடும். ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்றதுனால நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற ஃபண்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபில்டர்ல நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற ஃபண்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் நம்ம கிட்ட 8 ஃபண்ட் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம எவ்வளவு கமிஷன் பே பண்ண போறோம்ன்றதை காட்டும். ஸோ லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்ட் தான் நம்மளுக்கு தேவை.
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபில்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கேஸ் ஸ்டடி பண்ணலாம். டோட்டலா இருக்கிற 8 மியூச்சுவல் ஃபண்ட்ல மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் மட்டும் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த ஃபண்டை தவிர பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட் எல்லாமே வந்துட்டு 28 to 29% குள்ள தான் இருக்கு. பட் அதுவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்த்தா எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.4% அண்ட் இந்த ஃபண்டோட 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் ரேஷியோ 29%. அண்ட் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் நியர்பை ரேஞ்சில் லைட்டா ஹையர் சைட்ல இருக்கு. பட் ரோலிங் ரிட்டர்ன்ல எடில்வைஸோட ஸ்மால் ஃபிராக்ஷன்ல கம்மியா இருக்கு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் டபுள் தி டைம் ஆஃப் தி எடில்வைஸ் பட் ரிட்டர்ன் சேம் லெவல்ல தான் இருக்கு. இன்னும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கிளியரா புரியுற சொல்லணும்னா எடில்வைஸ்ல ₹1 கமிஷன் பே பண்ணிட்டு நம்ம ₹10 ஏர்ன் பண்றோம். அதுவே ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட்ல சேம் ₹10 ஏர்ன் பண்றதுக்கு ₹2 கமிஷன் பே பண்ணணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களோட ரிட்டர்னை சாப்பிட்டு போயிடும். சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபண்ட் செலக்ஷன்ல. சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல டாப் டு லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்ட் நமக்கு வேணும். ஸோ ஃபில்டர்ல போய் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்தா போதும், நம்மளுக்கு டாப் பெர்ஃபார்ம் பண்ண வந்து பேலன்ஸ்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்டா சூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஸ்மால் குவிஸ் வைக்கிறேன், பார்க்கலாம் நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு. 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோல் ரிட்டர்ன்ல ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 36.43%ல மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல 29.07%ல எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ குவிஸ் நம்பர் 1, 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோல் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணா எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. குவிஸ் நம்பர் 2, மோத்திலால் ஓஸ்வாலோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.70, அதுவே எடில்வைஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.40%. ஸோ இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி நீங்க எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. குவிஸ் நம்பர் 3, 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் பிளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணா எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ரெண்டு ஃபண்டுக்கும் உள்ள ரோலிங் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 7% வரைக்கும் இருக்கு. ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ரிட்டனா இல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு நல்லா திங்க் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குல்ல எந்த ஃபண்டை சூஸ் பண்றதுன்னு. அதுக்கு தான் நான் ஒரு அடிஷனலா ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன எலிமினேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த கீ பேராமீட்டரோட நேம் ஃபண்ட் எஃபெக்டிவ்னஸ். இந்த ஃபண்ட் எஃபெக்டிவ்னஸ் மூலமா ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நாம பே பண்ற கமிஷனை வச்சுட்டு அவர் எவ்வளவு எஃபெக்டிவா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றதை நம்மளுக்கு காட்டும். ஸோ ஹையர் எஃபெக்டிவ் வேல்யூ உள்ள ஃபண்ட் ஒரு பெஸ்டான ஃபண்ட். ஃபண்டோட எஃபெக்டிவ்னஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்னை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட டிவைட் பண்ணாலே போதும். வேல்யூ ரெடி. ஃபண்ட் எஃபெக்டிவ்னஸ் படி பார்த்தா மோத்திலால் ஓஸ்வால் 36.43% ரோலிங் ரிட்டர்ன் கொடுத்தாலும் அந்த ஃபண்டோட மேனேஜர் நம்மளோட கமிஷனை 56% தான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுவே எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர் 72.68% எஃபெக்டிவ்னஸா யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கம்பேர் டு மோத்திலால் ஓஸ்வால். பட் நீங்க எந்த ஃபண்ட் பெஸ்ட் ஃபண்ட் நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல டாப் 5 லார்ஜ் கேப் ஃபண்ட் செலக்ஷன்ல 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் CAGR அண்ட் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ல எந்த ஃபண்ட் டாப் ஃபண்டா இருக்குதோ அந்த ஃபண்ட் பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லியிருப்பேன். அப்படி பார்த்தா மோத்திலால் ஓஸ்வால் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல டாப்ல இருக்கு. இது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு கேட்டா எஸ், பெஸ்ட் ஃபண்ட் தான். ஏன், ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் அதுவே ரிஸ்க் சைட்ல கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ஃபண்டோட எஃபெக்ட்னஸை வச்சு கம்பேர் பண்ணா ஒரு பெஸ்ட் எஃபெக்டிவான ஃபண்ட் எடில்வைஸ் ஃபண்டா தான் இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்டோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும் தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அண்ட் ஃபண்ட் ரிலேட்டிவா இருக்கிற டாக்குமெண்ட்டை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்டை மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் எந்த ஃபண்ட் பெஸ்ட் ஃபண்டுன்னு. இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். டார்க் ப்ளூ லைன் எடில்வைஸ் லைன் அண்ட் லைட் ப்ளூ லைன் மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்ட். 2014 ஜனவரி 1 இருந்துட்டு அசான் டேட் வரைக்கும் உள்ள 10 வருஷம் டேட்டா வச்சுட்டு கம்பேர் பண்ண போறோம். ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல எடில்வைஸ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. பட் ரீசெண்டா தான் மோத்திலால் ஓஸ்வால் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு கம்பேர்டு டு எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். பட் அசான் டேட் வரைக்கும் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டுனா அது எடில்வைஸோட மிட் கேப் ஃபண்ட் தான். இப்போ இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் அதோட பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணலாம். ரெண்டு ஃபண்டும் இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்கு, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கு. தென் இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் உண்டான போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஃபண்ட் மேனேஜர் ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜர் தான் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றாங்க.
ஒருத்தர் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அனதர் 2 பேர் வந்துட்டு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபண்ட் லான்ச் ஆன டேட்ல வந்துட்டு டுடே டேட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு பார்க்கலாம். மந்த்லி எஸ்ஐபியா ஒரு 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா 12.5 இயர்ஸ்ல 22.59 ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி பார்த்தா நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 7.5 lakhs இருந்திருக்கும். அதுவே ரிட்டர்ன் வேல்யூன்னு பார்க்கும்போது 26.8 lakhs வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். டாக்ஸ் டிடக்ஷன் போக, அதாவது 12.5% டிடக்ஷன் போக நம்ம கையில டோட்டல் வேல்யூவா 30 lakhs வரைக்கும் நம்ம கையில இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், மந்த்லி எஸ்ஐபி 5K தான், பட் டோட்டல் வேல்யூ 12.5 இயர்ஸ்ல 30 lakhs வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் டாக்ஸ் டிடக்ஷன் போக. சோ மணி ஏர்ன் பண்றது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு கோல் பேஸ் இன்வெஸ்ட் பண்ணா 50 lakhs கிடையாது, 1 crore கூட ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு தேவையானது டிசிப்ளின் மட்டும்தான். டிசிப்ளினா இல்லைன்னா நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இந்த 30 lakhs டோட்டல் வேல்யூன்றது டுடே டேட் வரைக்கும் உள்ள வேல்யூ. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் கோவிட் கிராஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய ஏற்றம் இறக்கத்தை இந்த மார்க்கெட் பார்த்துருக்கு. ஸோ மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு ஒரி பண்ணாம டிசிப்ளினா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம், அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ இது மாதிரியான ஒரு ஹை எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன்ல ஆன் டைம்ல வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஒரு பெஸ்டான ஸ்மால் கேப் ஃபண்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அண்ட் எப்படி செலக்ட் பண்றதை பத்தி டீட்டெயில பார்க்கலாம். Until stay tuned with Village Trader.